Namaskarams. My name is Sriram, otherwise called as Hari. I am a grandson of Palakkad Ramabhagavathar and I stay in Kalpati. I am happy to meet you all today with another episode of the 100 Agraharams of Palakkad project. The goal of this 100 Agraharams project is to document all the Agraharams of Palakkad with videos, images, interviews with key personalities, office bearers of the village, and get as much data and put them all into a website. And all these Agraharams will be finally available in the website 100agraharams.com, 100agraharams.com. If you have more information about this Agraharam, its history, its past, and all the elders who have made this Agraharam great, kindly comment below in the YouTube video or send it to me as a WhatsApp on the number here. Namaskaram. என்னோட பேர் கேஎஸ் பாலசுப்ரமணியன். நாங்கள் இந்த கோவிலோட மேனேஜிங் ட்ரஸ்டி. இது வந்துட்டு ஸ்ரீ ஐயப்பன் பெருமாள் தேவஸ்வத்தோட கீழே இருக்கிற கோவில்கள். 2 கிராம பேர் கொடுந்திரப்பள்ளி கிராமம். இது முதல்ல ஆதிகேசவபுரம் என்ற பெயராக இருந்தது. அப்புறம் ஐயப்பனோட சாஸ்தாவோட சாநித்தியத்தினால இது கொடுந்திரப்பள்ளி கொடை இருந்த புள்ளி என்ற பேரில் கொடுந்திரப்பள்ளி என்ற பேர் இந்த கிராமத்துக்கு வந்தது. இந்த கிராமம் சுமார் 700 வருஷம் பழக்கம் உள்ளதாயிட்டு சொல்கிறாங்க. அதுபோல் இந்த கிராமத்தில் கம்ப்ளீட்டு சாமவேதிகள், அதுவும் ஜெய்மினிய தலைவக சாகையில்பட்டவர். எங்களோட பூர்வீகம் அன்பில் கிராமம். அன்பில் திருச்சினாப்பள்ளி கிட்டக்க அன்பில் என்ற இன்றைக்கும் அந்த ஊர் இருக்குது. அங்கேருந்து மைக்ரேட் பண்ணி வந்தவா நாங்கள். எப்படியும் 200 வீடுகள் கிரகங்கள் இந்த கிராமத்தில் இருக்குது. 4 கோத்திரத்தில் இந்த நிவாசிகள் இருக்கா. வாசிஷ்டம், பார்கவம், விஸ்வாமித்ரம், அப்புறம் ஹரிதாங்கிரசம், இந்த 4 கோத்திரத்திலேயே இந்த கிராமவாசிகள் இருக்காங்க. இங்கே முக்கியமாக 2 மூர்த்திகள் தானது. ஆதிகேசவ பெருமாள். ஆதிகேசவ பெருமாளுக்கு உப தேவதையாயிட்டு விஸ்வக்சேனன், அதுக்கு இங்கே ஆதி கணபதி சொல்கிறோம். அதில் ஐயப்பனுக்கு அங்கே பூதேவி ஸ்ரீதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள். அங்கே நம்ம கருடாழ்வாரையும் பார்க்கலாம். அப்புறம் ஐயப்பனோடது அது பெரிய கிராமம் சொல்கிறோம். பெருமாள் சந்நிதி உள்ள அந்த கிராமத்துக்கு ஆதிகேசவபுரம் என்று பேர். இந்த கிராமத்துக்கு பெரிய கிராமத்துக்கு பூர்ணா புஷ்கலா சமேத ஹரிஹரபுத்திர சுவாமி, அது பக்கமாக ஸ்ரீ ஹனுமத் சுவாமியோட இது இருக்குது, உபதேவமாக இருக்கார். ஏன்னாட்டா இங்கே ஹரிஹரபுத்திர சுவாமி ஆனாலும் இங்கே ராமனாயிட்டு ஸ்ரீராமனாயிட்டு நம்ம சங்கல்பம் இங்கே உண்டு ஐயப்பனுக்கு தானே. இவா நெருங்கதை கோட்டைந்து ஐயப்பன் வந்ததாக சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்கும் ஏற்றும் பூர்வீகமாயிட்டு இங்கே நாகர் சந்நிதி. நம்ம இப்போ நிற்கிறது நாகர் கோவில் ஸ்ட்ரீட், அதனால் இங்கே குளத்தும்புறம் சொல்லுவோம். இந்த இடத்த இருக்கும். இதுதான் கிராமத்தை பற்றி ஒரு சின்ன முகவரை. அப்புறம் இந்த கிராமத்தில் முக்கியமாக சாமவேதம் சொன்னால் சங்கீதமாயிட்டுள்ள வேதம். வேதத்துக்கு 2 பாகங்கள் உண்டு. ஒன்று போய்ட்ரி அண்ட் ப்ரோஸ் சொல்லுவோம். ஒன்று ருக்வேதம் போய்ட்ரியில் படும், எஜுர்வேதம் ப்ரோஸில் படும். ஆனால் அந்த ப்ரோஸு போய்ட்ரியை கானாத்மகமாக்கிறதுக்கு தான் சாமவேதம், அதில் தான் சங்கீதம் அடங்கியிருக்க சொல்கிறாங்க. இப்போ கானாத்மகமான சாமவேதம் உள்ள ஒரே ஒரு கிராமம் சொல்லலாம். இது பூர்ணமாக ஜெய்மினிய சாமவேதம் உள்ள ஒரே ஒரு கிராமம். அது தலவகார சாகை பிரதம சாகையில்பட்ட ஒரு கிராமம். மற்ற கிராமங்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு செயலியுள்ள ஒரு கிராமமாக்குது. ஆனால் பூர்ண வைஷ்ணவாள் தான். ஆனால் நாங்கள் வைஷ்ணவாளானாலும் இந்த
ஐயப்ப சுவாமியும் ஆராதிக்கிறது உண்டு. அப்புறம் வந்து நம்ம வந்துட்டு இங்கே எங்களுக்கு அத்தாலூர் ஒரு கோவில் இருக்குது, அங்கே அத்தாலூர் சிவனுக்கும் நாங்கள் என்ன ஆராதனை உண்டு. அதனால் எங்கள் வைஷ்ணவாளானாலும் நம்ம சைவாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றுவாங்க. அப்புறம் இந்த கிராமத்தில் உள்ள விசேஷங்கள் முக்கியமாக நவராத்திரி பண்டிகை ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இங்கே கொண்டாடுறாங்க. 9 நாள் விசேஷம், 10வது நாள் தசமி. அந்த 9 நாள் விசேஷத்தில் துர்காஷ்டமி, மகாநவமி ரொம்ப விசேஷம். லோகம் முழுவதும் அதை பற்றி தெரியறது உண்டும். அப்போ 9 நாளത്തെ விசேஷங்களும் ஓரோரோ வீட்டுக்கார் அந்த ஓரோரோ கிரகங்கள் கணக்கு வச்சு 9 நாளாக அதை அந்த பண்டிகை கொண்டாடுறார். ஆனால் அந்த பண்டிகையில் என்ன விஷயம் கேட்டால் ஓரோ நாளும் ஓரோ கட்டிய பாராயணம் இருக்கும். அதுபோல் அன்னைக்கு வேத பாராயணமும் ஆசீர்வாதமும் சொஸ்தியும் இருக்கும். அது நைட்டு ஒரு 12:30 மணிக்கு அது உண்டாகும் டெய்லி. அப்புறம் இங்கே ஆவணி ஆவட்டம் அதுவும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சாமவேதிகள் ஆவணி ஆவட்டம் வந்து நாங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரத்திலேயே எங்களுக்கு ஆவணி ஆவட்டம் பண்ணுறோம். ஹஸ்த நட்சத்திரம் பாக்கியுள்ள இடத்தெல்லாம் சரி ஆவணி ஆவட்டம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அந்த திவசமெல்லாம் எங்கே பண்ணுறோம். வியாச பௌர்ணமி எல்லாம் எங்களுக்கு ஆவணி ஆவட்டம். ஹஸ்த நட்சத்திரத்திலே ஆவணி ஆவட்டம் நாங்கள் கொண்டாடுறோம். പിന്നെ கோவிலில் எல்லா பாக்கியுள்ள அக்ரஹாரங்கள் இருக்கிற மாதிரி திருப்பாவை பாட்டு இருக்குது. இந்த தனு மாதத்தில் மண்டல வாரம் 41 நாளைக்கு அது முழுவன் சாமவேதத்தில் தான் அந்த மண்டல வாரம் நாங்கள் பாராயணம் பண்ணுறது. பாக்கி எஜுர்வேதமோ ருக்வேதமோ பாராயணம் இங்கே இல்லை. சாயந்தரம் ஒரு 1.5 மணி நேரம் டெய்லி அந்த விருச்சிக மாதம் தொட்டு தனு மாதம் இந்த மண்டல வாரம் முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்துட்டு சாமவேதத்திலேயே பாராயணம் பண்ணுறோம். முழுவன் சாமவேதத்தில் 10-60 பேரோളം அன்றைக்கி பாராயணத்துக்கு இருப்பாங்க. பெருமாள் கோவிலில் பிரத்யேகத்தை கேட்டால் எல்லா கோசாலை என்ற ஒரு அமைப்பு அதுக்குள்ளே இருக்குது. கோசாலை மற்ற அக்ரஹாரங்களில் இருக்கோ தெரியாது, ஆனால் இங்கே கோசாலை அமைப்பு இருக்குது. அந்த பகவானோட கர்ப்ப கிரகம் கழிஞ்சால் அடுத்த அந்த இதுக்கு கோசாலை தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வரதில் ஆனைக்கொட்டில் சொல்லுவோம். ஆனைக்கொட்டில்னா என்ன, இது சரி கணபதி ஹோமம் பண்ணுறாள் என்ன ஒரு விசேஷமாக இருக்கலாம். ஆனைக்கொட்டில் அந்த இடத்துக்கு பேர். அந்த மாதிரி விசேஷம் அங்கே இருக்குது. பின்ன இங்கே சாஸ்திரா பிரீதி ஆகிட்டு இங்கே கொண்டுறது அஞ்சாங்கல பாட்டு சொல்லுவோம். அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மற்றுள்ள கிராமத்தை விட. அதில் சனிக்கிழமை அந்த தனு மாதம் சனிக்கிழமை இந்த மாதிரி திவசங்களில் இருக்காங்க சாஸ்திரா பிரீதி கொண்டாடுறது. ஆனால் இங்கே வந்து மகர மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு வருதோ அன்னைக்கு அஞ்சாங்கல பாட்டு இங்கே பாட்டு உற்சவம். அன்றைக்கி எல்லா அக்ரஹாரங்கள் எல்லா வீடுகளுக்கும் முன்னால் கோலம் போட்டு களம் எழுதி அங்கே பாட்டு பாடி மகர மாதம் 1ஆம் தேதி தொடங்குவோம். இதுக்கு அடிസ്ഥാനன்ட்டா நெருங்கத கோட்டையில் 5 நாள் பாட்டு உற்சவம் இருக்குது. இதோட மூலஸ்தானம் நெருங்கத கோட்டை. அந்த அடிப்படையில் இங்கேயும் அதுபோல் நாங்கள் வந்துட்டு பரதேசி பிராமணர்கள் அங்கிருந்து வந்தவாளானால அந்த ஞாபகார்த்தமாக நாங்கள் இங்கே வந்துட்டு அஞ்சாங்கல பாட்டு உற்சவம் கழிப்போம். அன்றைக்கி எங்களுக்காயிட்டுள்ள விருத்தங்கள் ரொம்ப விருத்தங்கள் இருக்குது. அந்த விருத்தங்கள் பாடி பகவானை ஸ்துதி பண்ணி ஸ்துதி பாட்டு பண்ணுவோம். புறமே இந்த கிராமத்தில் தாராளம் கலாகாரமாக இருந்தாங்க. வெளியில் அவ்வளோ தெரியாட்டாலும் இன்றைக்கி பஜன்ஸில் ഏറ്റവും കൂടുതൽ ഭജൻ എഴുതുന്നത് ചൊല്ലിക്കഴിഞ്ഞാൽ ഒരുങ്ങനെ கிருஷ்ணசாஸ்திரிகள் என்பவர் இந்த கிராமத்தில் பின்பற்றினவர். அவர் பாபநாச சிவன் கூட அவரோட சகபாடியாக இருந்தார். அவர் பாகவதோத்தமர். அவர் எவ்வளோ பாகவதம் பண்ணிருக்காருன்னு உபன்யாசம் பண்ணிருக்காருன்னு தெரியாது. ஒருபாடு இடத்த போயிருக்காரு. அப்புறம் வந்து இந்த வேதத்தை நிலநிறுத்ததுக்கு கிராமத்தில் இன்றைக்கி வேதம் நிலநிறுத்ததுக்கு காரணம் KN சஹஸ்ரநாம ஐயர். அவர்னால தான் இந்த வேதம் இன்றைக்கி இந்த மாதிரி நிற்கிறது. இல்லாட்டா இந்த கிராமத்திலிருந்தும் இந்த சாமவேதம் போயிருக்கும். அப்போ அதுக்கு அவளை நம்ம ரொம்ப இது பண்ணோம். அவரை நாங்கள் ரொம்ப இது பண்ணுறோம். அதுபோல் இன்றைக்கி ஆச்சாரியனாக இருக்கப்பட்ட திருவங்கடநாத சர்மா 91 வயசாயாச்சு. அவர் இன்றைக்கும் வைதிக காரியத்திலையும் வேதபரமான காரியத்திலையும்
ഇപ്പോഴും അവർക്ക് ഈടുപാടുണ്ട്. അവരത് പെണ്ണിക്കിട്ടിരിക്കാർ. അവരെല്ലാ വൈദിക കർമ്മങ്ങളിലും അവർ இந்த 91 വയസ്സിലും பண்ணிகிட்ருக்கார். அவர் சுந்தரகாண்டம் பாராயணம், அவரோட பாகவத பாராயணம், தெய்வீ மகாத்ம பாராயணம் எல்லாம் ரொம்ப விசேஷப்பட்டது. அவருக்கு அதுக்கு கிருஷ்ணபிரேமி அண்ணா அடக்கம் அவரை அதுக்கு ரொம்ப புகழ்த்தியிருக்காங்க. പിന്നെ இந்த கிராமத்தில் மிருதங்க வாதனத்தில் நம்ம கல்பாத்தி மணியர், பாலக்காடு மணியர் அவரோட சிஷ்யனாக இருந்தார். இங்கே சாமிநாதையர் அவரோட சிரமத்தில் எனக்கும் இந்த கிராமத்தில் அவருக்கு வேண்டிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அந்த காலத்திலே பண்ணி வச்சுருக்கா. அந்த கெஸ்ட் ஹவுஸ் அங்கே பார்த்துருப்பேன். அதுபோல் நிறுத்த வித்யாலயம் இருந்தது இந்த கிராமத்தில். പിന്നെ அஷ்டபதி நாடகமாயிட்டு அந்த காலத்தில் நடந்திருக்குது. அதில் நம்ம கிருஷ்ணசாஸ்திரியோட பஜன்ஸில் முக்கியமாக பரிபாகிமா சம்போ ரொம்ப விசேஷப்பட்ட, அது இன்றைக்கி எல்லா பஜன்ஸ்லையும் கேட்கலாம். பரிபாகிமா சம்போ அப்படி ரொம்ப விசேஷப்பட்ட ஒரு கிராமத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. சோமம் ராஜானம் வாரோணம் அக்னிர்மன்வாராபமஹே ஆதித்யம் விஷ்ணும் சூர்யம் பிரம்மாணம் ச ப்ரஹஸ்பதிம் இதாயேதா உதாரோஹண்ண தேவ ப்ருஷ்டான்யாரோஹண்ண ராபுஜயோயா ராபாதா உத்யாமங்கீரசயோ ராயே ஆக்ஞமஹேத்வா. நவராத்திரியை பற்றி சொன்னோம். நவராத்திரியோட பிரத்யேகம் என்ன கேட்டால், இந்த கிராமத்தில் வராத கலாகாரம் மாதிரி கிடையாது. எப்படி திருச்சூரில் பூரம் இருக்குதோ அந்த பூரப்பிரமிகள் கம்ப்ளீட்டு நவராத்திரிக்கு வருவாங்க. திருப்புணித்துறையில் நடக்கம் ஆள் என்ன பார்க்கறதுக்கு வரதுண்டு. அப்புறம் கலாகாரம் இருந்தான். முக்கியமாக திருச்சூர் பூரத்துக்கு வாசித்த எல்லா கலாகாரന്മാരും ஆதிகாலம் தொட்டனே திருப்பேக்குளம், பல்லாவூர் அப்புமாரார், பல்லசேன பத்மநாபமாரார், அதுபோல் பல்லாவூர் மணியன், குஞ்சுக்குட்டன், இந்த கலாகாரന്മാரெலாம் ஆதி காலத்துலேருந்து வந்துட்டு இருந்தாங்க. திருவேகப்புறம் ராம்பதுள் வந்திருக்கார். அதுபோல் நம்ம செதிலி ராமமாரார், அப்புறம் பனமண்ணா குட்டப்புதுவாள் இருக்கார். அவர் போயிட்டார். அவருக்கு ரொம்ப காலம் கழகமாக இங்கே பண்ணிகிட்டு இருந்தார். இப்போது பெருவனம் குட்டம்மாரோட நேதൃത്വத்தில் அஷ்டமிக்கு வாத்தியம் 200 கலாகாரமாக பக்கத்தில் இருப்பாங்க. பாண்டி மேளம் காலையில் பஞ்சாரி மேளத்தோட. அப்புறம் கரியன்னூர் நம்பூரிப்பாரோட நேதൃത്വத்தில் இருக்கும் அஷ்டமிக்கு பஞ்சவாத்தியம். அதுபோல் நவமிக்கும் அதுபோல் கலாகாரന്മാർ என்ன பெருவனம் சதீஷன் வாழ நேதൃത്വத்தில் பஞ்சவாத்தியம் அல்ல பஞ்சாரி மேளம், பாண்டி மேளம் இது இருக்கும். அந்த மாதிரி பெரிய கலாகாரന്മാർ மட்டன்னூர் சங்கரன்குட்டிமாரார் அடக்கம் வந்திருக்கா.
നമസ്കാരം, എൻ്റെ പേര് പത്മകുമാർ. നിങ്ങളിപ്പോൾ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് കൊടുന്തുരപ്പള്ളി അഗ്രഹാരം പാലക്കാടാണ്. ഇവിടുത്തെ പ്രധാന വിശേഷ ദിവസമായ നവരാത്രി മഹോത്സവത്തിൻ്റെ ഭാഗമായി ഇന്ന് ഇവിടെ എഴുന്നള്ളിപ്പ് നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. നവരാത്രി ദിവസം ആദ്യം തുടങ്ങുന്നത് നാരായണീയ പാരായണത്തോടി 8 ദിവസം ഈ വലിയ ഗ്രാമത്തിൽ 8 ദിവസം സംഗീതോത്സവ പരിപാടിയും ദുർഗാഷ്ടമി ദിവസമായ ഇന്നലെ 5 ആനയും പത്മശ്രീ പെരുവനംകുട്ടൻ മാരാരുടെ മേളവും ഉണ്ടായിരുന്നു. ഇന്ന് നവമി ദിവസമായ ഇന്ന് 5 ആനയും പെരുവനം സതീശന്മാരുടെ ആനയാണ് ഇപ്പോൾ എഴുന്നേൽപ്പ് നിങ്ങൾ പുറകിൽ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഈ പരിപാടി ഒരുപാട് വർഷങ്ങളായി ചെയ്യുന്ന ഈ കൂടി നിൽക്കുന്ന എല്ലാ യുവാക്കളും ചേർന്നിട്ടാണ് ഈ പരിപാടി നടത്തുന്നത്. അതുപോലെ തന്നെ ഗ്രാമജനങ്ങളുടെ എല്ലാ സഹായ സഹകരണവും ഇതിൻ്റെ കൂടെയുണ്ട്. ഈ വിജയത്തിൻ്റെ പുറകിൽ ഈ ഗ്രാമജനങ്ങളാണ്. നന്ദി, നമസ്കാരം. പിന്നെ விசேஷம் என்னன்னாக்கா அன்னைக்கு உற்சவம் சொன்னால் பின்ன பாலக்காடு உற்சவம் சொன்னால் கன்னி மாதத்தில் உற்சவம் சொன்னால் அது வந்துட்டு நவராத்திரி உற்சவம் சொன்னால் எல்லா கிராமத்திலிருந்தும் இந்த கிராமத்துக்கு வருவாங்க. கொடுந்துருப்பள்ளியாக இருக்கும் அன்னைக்கு எல்லா நாளைக்கும் சதி இருக்கும். அது ஒரு பிரத்யேகதை இருக்குது. அன்னைக்கு விசேஷம் அப்ப நைவேத்தியம். இந்த 9 நாளைக்கும் அப்ப நைவேத்தியம் உண்டாகும். பின்ன என்னன்னாக்கா நம்ம வந்துட்டு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம எல்லாம் சமபாவனையோடு பார்க்குற ஒரு கிராமம். எல்லாருக்கும் சுதந்திரமாக எல்லா இதுவும் பார்த்துக்கலாம், ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கலாம். அதோட ஒரு பிரத்யேகத்தை கிராமத்துக்கு இருக்குது. அதுக்குள்ள எல்லா சௌகரியங்களும் அந்த கிராமத்தில் செய்து கொடுக்குறதுண்டு. பின்ன முக்கியமாட்ட நம்மளுக்கு இந்த செக்யூரிட்டி லெவலில் போலீஸ் ரொம்ப கம்மியாகிட்டு இந்த விசேஷங்களுக்கு வர ஒரு கிராமம் இது. அதனால் அவங்களுக்கு கூடி ரொம்ப அது கூட நம்ம பார்க்கலாம்ட்டா துர்காஷ்டமிக்கு போலீஸே காணத்துக்கு இல்லை, போலீஸுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு அத்தனையும் சேஃப்டியாக இங்கே இதாகிற ஒரு கிராமம். அது நம்மளை எல்லாருக்கும் ஒரு பாடமாக்கும். அது பின்ன நம்ம ஐயப்பன் இங்கே இருந்தாலும் கோதண்டராமனோட அங்கியாக்கும் இந்த உற்சவத்துக்கு உபயோகிக்கும். அது கம்ப்ளீட்டு வெள்ளி, ஏசம் ஒரடி வஸ்திரம் இருக்கும், ஒரடிக்கு மேலே வஸ்திரம் இருக்குது அந்த அங்கி. அது கம்ப்ளீட்டு வெள்ளி அங்கியாக்கும். அது ரொம்ப பெரிய அங்கி, அது ரொம்ப விசேஷமான. அது எல்லோரும் வந்து பார்த்தா அதை பற்றி தெரியும். பின்ன இங்கே விசேஷத்தில் என்னாட்டு கழிஞ்சால் இந்த ஷஷ்டி ஆயில்யம் வந்தது. நம்ம வந்துட்டு இந்த இருக்கு நாகருக்கு ஐயப்பனுக்கு இதுபோல் மண்டல மாத காலங்கள், அதுபோல் அஞ்சாங்கலப்பாட்டு உற்சவம், அப்புறம் வந்து அப்ப நைவேத்தியம் சனிக்கிழமை தோறும் எல்லாம் பண்ணுறதுண்டு. இன்னும் ஆஞ்சநேயர்கிட்ட சுந்தரகாண்ட பாராயணம் ரொம்ப விசேஷம். இங்கே எல்லோரும் வந்து சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணி அதில் விசேஷமாக அவங்களுக்கு பலம் உண்டாயிருக்கிறதாயிட்டு சொல்கிறாங்க. அதனால் நிறைய பேர் வருவாங்க. இன்னும் பெருமாள் கோவிலில் சங்கடஹர சதுர்த்தி, அது திருவோணம். பின்ன பெருமாள் கோவிலை சமைச்சிடத்தோളം அதுக்கு முன்னால் ஒரு தீபஸ்தம்பம் இருக்குது. அதானது எல்லா கோவிலையும் இருக்கும் தீபஸ்தம்பம். சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்தம்பமாக இருக்கிறதோ தெரியாது. தமிழ்நாட்டில் காணலாம்னு நினைக்கிறேன். இங்கே தீபஸ்தம்பமாக காணலாம். அது வந்துட்டு கார்த்திகை சொல்ல மாட்டோம், பாஞ்சராத்திர தீபமாகிட்டு அதை அன்னைக்கு கொளுத்துவோம். அது கார்த்திகை மாதம் பாஞ்சராத்திர தீபமாகிட்டு அன்னைக்கு அது கார்த்திகை சொன்னால் விருச்சிக மாதம் பாஞ்சராத்திர தீபமாகிட்டு அதை அங்கே ஏற்றுவோம். நாங்கள் அன்னைக்கு கலசத்தில் நம்ம நெய் விளக்க கேட்டுவோம். இல்லை திருவோணம் விளக்கும் ரொம்ப பிரதானம். அன்னைக்கு பொண்டுகளெல்லாம் ரொம்ப விரதசுத்தியோடு கூடி அன்னைக்கு வந்து திருவோணம் இது பண்ணுவாங்க. அதுபோல் மற்ற இதுக்கும் பாஞ்சராத்திரத்துக்கும் வந்து எல்லோரும் கிராம ஜனங்கள் முழுவதும் வந்து பகவானுக்கு பிரதர்ஷனம் பண்ணி அந்த தீபத்தை பிரதர்ஷனம் பண்ணி எல்லோரும் அந்த தீபத்தை ஏற்றி காலையில் அந்த தீபம் நம்ம தீபத்தை அந்த தான சேஷம் அது எடுப்பாங்க. அது ஒரு வழிபாடு. அது ஒரு சில வீடுகள் அதை இது பண்ணி அந்த கலசத்தை வாங்குவாங்க. அதொரு விசேஷம் உண்டு. பின்ன சோமவார விரதம் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் சோமவார விரதம் என்ற ஒரு இதுவும் இங்கே உண்டு. சோமவார விரதம் அது இந்த கிராமத்தில் பிராமணனுக்குள்ள எல்லா பிராமண கிரகங்களும் உண்டு, அது இங்கேயும் உண்டு சொல்கிறேன். சோமவார விரதம் இந்த மாதிரி
ஓரோ விசேஷங்கள் இந்த கிராமத்தில் நடக்கிறது. கொலு சாமவேதிகளாയിട്ടുള്ള ரெண்டு கிராமங்கள் இருக்குங்க. ஒன்று புதுக்கோடு அக்ரஹாரம், அது பிராச்சீன கௌதுமம், இங்கே ஜெய்மினிய தலைவகார சாகை. இந்த 2 கிராமத்தில் மட்டும் கொலு கிடையாது. முக்கியமாக நாங்களுக்கு இதுதான், இது நவராத்திரி பண்டிகை தான். எழுந்தெழுத்து காலையிலேருந்து கோவிலில் தான் எல்லாமே. வீட்டில் கொலு வச்சு அந்த ஒரு இது கிடையாது. ஆனால் சங்கீதோத்சவம் எல்லாம் வைப்போம். சாயந்தரம் சங்கீதோத்சவம் உண்டு, டெய்லி சங்கீத പരിപാടി ഉണ്ട്. அன்றைக்கி ஓரோ வீடுகாரும் அந்த கோவிலில் செலவுகள் ஒருத்தர கணக்கிற்கு 10-15 வீடு ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி 9 நாளைக்கு அந்த வீடுகாரோட இதில் வேணும் அந்த கோவிலில் விசேஷங்கள் நடக்கிறது. அப்படி ஒரு விசேஷம் இந்த கிராமத்துக்கு உண்டு. அந்த கிராமத்தோட மட்டும் விசேஷமாகும். அடிமக்காவு வந்து இந்த கிராமத்துக்கு தட்டகத்தில் பகவதி இருக்கா, அதானது கக்கோட்டுக்காவு பகவதி. கக்கோட்டுக்காவு கிராமத்து பக்கத்தில் தான், இங்கேருந்து கொஞ்சம் கிழக்கில் போனால் பார்க்கலாம் கக்கோட்டுக்காவு பகவதி. அப்புறம் வந்து கண்ணாடிக்காவு, ஏமூர் பகவதி, இந்த மாதிரி கொஞ்சம் காவுகள் இருக்குது. இன்னும் காவுகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கக்கோட்டுக்காவு எங்களுக்கு கக்கோட்டுக்காவுக்கு எங்களுக்கு இது, பின்ன கண்ணாடிக்காவு, மணப்புழுக்காவு, பின்ன ஏமூர் பகவதி, இந்த மாதிரி காவுகள்லாம் எங்களுக்கு எங்கள் அடிமை காவாக்கும். பின்ன இங்கே ஒரு காவு இருக்குது, இந்த பக்கம் ஒரு காவு இருக்குது, அந்த பேர் சரியாக தெரியாது. தச்சங்காடு கிட்டக்கு ஒரு காவு இருக்குது, அது ஒரு காவு இருக்குது. இந்த மாதிரி காவுகளில் நம்மளுக்கு ஆடி மாதம் அவங்க போய் சிறப்பாக பூஜை பண்ணி பகவானோட பிரீதி சம்பாதிப்பாங்க. அதான் கிராமத்தை பற்றியுள்ள சின்ன ஒரு இது. காலையில் வந்து இந்த கோவில் 5:30 மணிக்கு திறக்கும். அந்த கோவில் 5:30 மணிக்கு திறக்கும். 8 மணி 8:15 வரை, அது சமயத்துக்கு அனுசரித்து பூஜை இருக்கும். அதில் சாயந்தரம் 5:30 மணிக்கு திறக்கிறது. அது 8:15 வரை 2 கோவிலும் இருக்கும். மேக்ஸிமம் 8:30 வரை. அதுதான் கோவில் இது கழிஞ்சது. மலபார் தேவஸ்வம் போர்டு கீழே பரணத்தின் கீழே இருக்கிற கோவில், டிகிரேட் டெம்பிள். அதோட மேனேஜிங் ட்ரஸ்டி இப்போ நான் KS பாலசுப்ரமணியன். இதுதான் நம்ம கிராமத்தை போய் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள ஒரு 6 കിലോമീറ്റർ പടിഞ്ഞാട്ട് மேற்கு இல்லையா, பாலக்காடு டவுனிலேருந்து மேற்கு 6 கிலோமீட்டருக்கு உள்ள இந்த கோவில் இருக்குது, இந்த கிராமம் இருக்குது. ஆனது இந்த கிராமம் பொதுவாக ஒன்று தான். இந்த கிராமம் ஓரோ புறம் மாதிரி கிடையாது. இந்த கிராமமே பொதுவாக கொடுத்துருப்புள்ளி அக்ரஹாரம் தான். ஆனால் 2 கோவில், அந்த கோவிலில் அது முக்கியமாட்ட எங்களை குலதெய்வம். அது இது அதிதியாக வந்த தெய்வம். அது பெருமாள் வந்துட்டு எங்களோட குலதெய்வம்.
கிராமத்து மொத்தமாக ஒரு குலதெய்வம். அப்போ ஆദ്യം வந்த ஒரு கிராமம், பின்ன நம்ம மைக்ரேட் பண்ணிருக்கோம், ஓரோ இடத்துலேருந்து வந்தவங்களாகும். அதனானது கொஞ்சம் பேர் இந்த ஓரோரோ என்ன அந்த புழை எனது அத்தாளூர் புழைக்கு அக்கறையிருந்து வந்தவங்க இருப்பாள். சிலவா இந்த இடத்த தாமசிச்சு அங்கேருந்து சேஃப்டியாக பார்த்து வந்து அவளுக்கு ஒரு இடமா அவள் இது பண்ணி தானம் கிடச்சி அந்த இடத்துல அவள் வீடு கட்டி முன்னாள் பிள்ளை எல்லாம் பட்டப்பறையாக இருந்திருக்கலாம் கிராமம் எல்லாம். அப்புறம் அதுக்குள்ள நாசம் வந்த சேஷம் பின்னே கட்டி இது மூணாமത്തെ மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த கிராமம் வந்தாங்க. இன்றைக்கு கிராமம் பொதுவாக ஒன்று தான். இன்றைக்கு கிராமம் 2 கோவில் இருக்குது, 2 கிராமம் கிடையாது, 3 கோவில் 3 கிராமம் கிடையாது. இந்த கிராமம் பொதுவாக கொடுந்திருப்புள்ள அக்ரஹாரம். ஆனால் அதில் அஷ்டமி நவமி என்ற அந்த ஒரு மத்சரம் வேணுமே, அதுக்கு வேண்டி மட்டும் மத்சரம் இருந்தால் தானே அதுக்கு ருச்சி, அதுக்கு வேண்டி மட்டும் இது பண்ணுற இல்லாடிக்கு இந்த கிராமம் வேறு கிராமம் கிடையாது. பொதுவாக கொடுந்திருப்புள்ள கிராமம் தான், அக்ரஹாரம் தான். அக்ரஹாரம் சொன்னால தெரியுமே, அக்ரஜமாக இருக்கிற கிராமம், ஹாரமாக இருக்கிறாங்க, கோவிலில் ஹாரமாக இருக்க, கோவிலுக்கு சுற்றுமா மாலையாக இருக்காங்க, அதனால் அக்ரஹாரம் பேர். அப்போது கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கிராமம், இந்த கிராமம் பொதுவாக கொடுத்துருப்புள்ள கிராமம் தான். இதுக்கு வேறு கிராமம் இன்னும் வந்து என்ன இதாக போயின்ட்டுருக்கு. அந்த பக்கம் மாருதி நகர் இருக்குது, அது கொடுத்துருப்புள்ள கிராமம் தான், அதில் பட்டதான். அந்த பக்கம் உமா நகர் மேக்ஸிமம் இந்த கிராமம் தான். அந்த பக்கம் சாஸ்தா நகர் இப்போ பெரும்பாலும் சாஸ்தா நகர் மாறி எல்லாம் பின்ன வந்தாங்க. ஏண்டா கிராமத்தில் ஜனங்க கூடுந்தோறும் அவள் ஓரோ இடம் வாங்கி அங்கே கிராமமாக அவள் வசிக்கிறாங்க. எல்லோரும் இங்கே வந்து கூடுவாங்க, எல்லாமே நடக்கும். அப்படி கிராமம் அந்த அவள் வேறு இந்த ஓரோ புறம் மாதிரி கிடையாது. பொதுவாக கொடுந்திருப்புள்ள அக்ரஹாரமே தான் அந்த கிராமத்தோட விசேஷம். ஏன்னா 10-200 வீடுகள் கூடுதல் இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு இப்போ பார்த்தா நீ கூடுதல் இருக்குது, நீ கூடினா வருது வீடுகள்லாம் எல்லாம் பிராமன்ஸ் தான், எல்லாம் ஜெமினியா சாமவேதிகள் எல்லாமே. நடிக்க வேறு யாருமே இங்கே கிடையாது. இருக்க முடியாட்ட ஆச்சாரத்தில் இருக்கிறதுனால அது இருக்க முடியாது. மற்ற இடத்த மாதிரி நமக்கு அவங்க இந்த வராது. பார்த்தாலே தெரியுமே உங்களுக்கு. இந்த அக்ரஹாரத்தில் முக்கியமாக நடக்கிற உற்சவமாகும் ஆராட்டு உற்சவம். இந்த உற்சவம் வந்து ஆராட்டு பண்டிகை மீன மாதம் சுக்லபட்சம் புணர்தத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணும். அன்னைக்கு கொடியேற்றத்தோட தொடங்குறது. உத்திரத்தில் அது ஆராட்டு நடக்கும். ஆராட்ட திவசம் ஆராட்ட நாள் தேரும் உண்டாகும். அப்புறம் பல்லக்கு எழுந்தளப்பும் உண்டாகும். வாத்தியத்தால் கிராமம் முழுவதும் பிரதர்ஷனம் பண்ணி சுவாமியை ஆராதனை பண்ணுவோம். ஓரோ வீடுகள்லையும் அந்த பூஜை பண்ணிவிட்டு பகவானுக்கு பூஜை பண்ணி அன்றைக்கி ஆராட்டு கொண்டாடுவோம். அன்றைக்கி ஆராட்ட நாளைக்கு உத்திர நாளைக்கு சாயந்தரம் குளத்தில் ஆராடுவோம். பகவானை நீராட்டி அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக நாங்கள் அந்த ஃபெஸ்டிவலை ஆഘോഷിப்போம். சாதாரண பங்குனி உத்திரமாயிட்டு வரும் ஏகதேசம்.